வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆர்ஆர்பி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாமுக்கான ஏஎல்பி எக்ஸாமாக இருக்கட்டும், ஜேஇயாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், இனிமேல் நடக்க போகிற என்டிபிசி, ஆர்பிஎஃப், குரூப்-டி எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ். அதாவது சயின்ஸ் டாப்பிக்கில் ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்ஸ் டாபிக்ஸ் பார்த்துருக்கோம், கெமிஸ்ட்ரி டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது எந்தெந்த புக்கில் எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள். வீடியோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க பயாலஜி டாபிக்ஸ், அதாவது சிலபஸில் பயாலஜின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, லைஃப் சயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? அந்த தான் எந்தெந்த புக்கில் படிக்கணும், எந்தெந்த பாடத்தை படிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னடா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுத்துருக்கானே, இதில் சிபிஎஸ்சின்னு கொடுத்துருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. சரியா? இந்த பாருங்கள், நம்ம சயின்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த சிலபஸ் அண்டர் திஸ் ஷெல் கவர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் புக்கு சிபிஎஸ்சி லெவலில் அதை விடையுமே சிறப்பாகவே நல்லாவே எல்லா டாபிக்ஸுமே எல்லா கண்டென்ட்டுமே கரெக்டாக இருக்குது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நானும் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் புக்கு தான் 6th to 10th போக எக்ஸ்ட்ரா 11th 12th முக்கியமான பாடங்களையும் படித்தேன். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? வாங்க, இப்போ ஆல்ரெடி நம்ம சிலபஸ் முக்கியமாக நம்ம இப்போ குரூப் டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் டி மட்டும் இல்லைங்க, எந்த எக்ஸாமாக இருக்கட்டும் சயின்ஸ் வந்து 25 கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க. பாருங்கள், சென்ட்ரல் சயின்ஸ் 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த எக்ஸாமாக இருக்கட்டும் 25 கொஸ்டின். இப்போ பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ், அதாவது 6th to 10th லெவல். சரியா? நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் புக்கு சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டை விட நல்லாவே தரமாகவே இருக்குது. சரியா? இப்போ வாங்க, எந்தெந்த லெசனில் எந்தெந்த டாபிக்ஸ், பயாலஜி டாபிக்ஸில் எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயாலஜி டாபிக்ஸ், அதாவது பயாலஜி, சுவாலஜி, பாட்னி ரெண்டும் சேர்ந்தது தான். இப்போ பாருங்கள், நீங்கள் இப்போது இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டாபிக்ஸ் எதெல்லாம் பார்க்கணுன்னா, இந்த டாபிக்ஸ் படிக்கணும் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் புக்கு 6th to 10th மஸ்ட்டு. அதுக்கப்புறம் +1 +2 புக்ஸ் கிடைச்சாலும் ரைட் பண்ணி வச்சுங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக படிக்க வேண்டியது இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், நீங்கள் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா பயாலஜியில் ஃபுட் அண்டு நியூட்ரிஷன் சொல்லுவோம், உணவு மற்றும் ஊட்டச்சத்து. இதில் 6th ஃபஸ்ட்டு டேர்மில் 6th லெசன். சரியா? 6th ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் 6th இதில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6th லெசனை பாருங்கள், உடல் நலமும் சுகாதாரமும். சரியா? இந்த இதில் நம்மளுடைய டாபிக்ஸ் வந்து இந்த புக்கில் கவர் ஆகிடுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அதே இது லெசன் கவர் பண்ணுறதுக்கு 9th பார்த்தீங்க அப்படின்னா 21வது 9th புக்கில் 21வது லெசனாக படிக்கணும். சரியா? 9th புக்கில் உள்ள இதான் பார்த்தீங்கன்னா 9th புக்கில் உள்ள அந்த ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அந்த பாடம். சரியா? தப்பா பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா 6th ஃபஸ்ட்டு டேர்மு சயின்ஸ் புக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இதில் 6th ஃபஸ்ட் டேர்ம் புக்கு படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் இருக்க அளவீடு படிச்சுட்டு, செகண்டு விசைம் இயக்கம், தேர்ட் நம்மை சுற்றி உள்ள பொருட்கள், இந்த மாதிரி நீங்கள் படிக்கக்கூடாது. அது ஒரு தப்பு. என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு அளவீடு படிச்சிங்கன்னா செகண்டு 7th உள்ள அளவீடு பாடம் படிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உடல் நலமும் சுகாதாரம், உணவு மற்றும் ஊட்டச்சத்தில் இந்த உடல் நலம் சுகாதாரமும் வரும். 6th புக்கில் இந்த 6th லெசனை படித்த உடனே என்ன சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி நம்ம 9th உள்ள 21வது லெசனை ஊட்டச்சத்து மற்றும் இதுவும் ஆரோக்கியம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டாபிக் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? இது போக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் போக டைம் அண்டு புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக +1 புக்கில் இருக்கிற 5th லெசன் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த், டயட் அண்ட் டிசீஸ், அதாவது உடல்நலம், சுகாதாரம் மற்றும் நோய்களை பற்றியான டாபிக்ஸு. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா 6th ஃபஸ்ட்டு டேர்மில் 6th லெசன் படிக்கணும். அப்புறம் 7th ஃபஸ்ட்டு டேர்மில் 6th லெசன் படிக்கணும். அடுத்து 8th புக்கில் 16th லெசன் படிக்கணும். அப்புறம் 9th புக்கில் 22nd லெசன் படிக்கணும். 10th புக்கில் 21st லெசன் படிக்கணும். அதுபோக டைம் அண்ட் புக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th புக்கில் 7th 8th அண்டு 9th லெசனை படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3வது டாபிக்னு பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் அண்டு ஆட்டோனாமின்னு சொல்லி டாபிக்ஸ், அது சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் அப்படிங்கிற டாபிக்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6th தேர்ட் டேர்மில் 4th லெசன், 8th 22nd லெசன், 9th 23rd லெசன் அண்ட் 24th லெசன் படிச்சுக்கோங்க. 9th 2 போனதில் 10th 22nd லெசன்,
இது போக 12th தேர்ட் லெசன். ஏன் இந்த 12th தேர்ட் லெசனை நான் இங்கே செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம கொண்டு வரேன்னா இந்த லெசனும் மிக மிக முக்கியமான லெசன். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாகவே எடுத்து படிக்கலாம். சரியா? இந்த டாபிக்ஸில் முக்கியமான டாபிக்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்த ஓட்ட மண்டலம். இதுவும் பயாலஜியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். சரியா? இதில் பார்த்திங்க அப்படின்னா 6th செகண்ட் டேர்மில் 6th லெசன், 10th 14th லெசனாக படிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக பார்த்தீங்கன்னா 11th புக்கில் 7th லெசனை நீங்கள் இதுக்கு ரெஃபர் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? அடுத்து ரீப்ராடக்டிவ் சோன், அதாவது இனப்பெருக்க மண்டலம். இதிலிருந்தும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுவும் ஒரு டாபிக் சொல்லலாம். சரியா? அதில் பார்த்தீங்கன்னா 8th புக்கில் 20th லெசனு, 9th புக்கில் 20th லெசனு, 10th 17th லெசனை படிங்க. இது போக செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக 12th புக்கில் இருக்க 1 to 3rd லெசன் படிங்க. 1, 2, 3 லெசனையும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா 5வது டாபிக்ஸு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது டாபிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 6வது டாபிக்ஸு நாளமில்லா சுரப்பி மண்டலம், அதாவது எண்டோக்ரைன் கிளாண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 6th செகண்ட் டேர்மில் 6th லெசன், 10th 16th லெசன். சரி, அது செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் 11th உள்ள 11th லெசனாக படிச்சுக்கோங்க. அடுத்து 7th டாபிக்ஸை பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லுவோம், மரபியல் சொல்லுவோம். இது முக்கியமான டாபிக்ஸ். 10th இருக்க 18th and 19th லெசனை படித்தாலே இந்த மரபியல்ங்கிற டாபிக் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆயிரும். அதே செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக 12th புக்கில் 4th and 5th லெசனாக நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் செல், தாவர செல். இதுவும் ரொம்ப 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 முக்கியமான டாபிக்ஸ் வந்து. சரி, அதில் 6th செகண்ட் டேர்மில் 5th லெசன், 7th செகண்ட் டேர்மில் 4th லெசன். இது ரெண்டும் இங்கே படித்தாலே இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாக கவர் ஆயிரும். அடுத்து 9th டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் இன் பிளான்ட்ஸ், அதாவது தாவரங்களின் மாற்றுகள் அப்படின்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா 7th ஃபஸ்ட் டேர்மில் 5th லெசன் படித்தா போதுமானது. அடுத்து 10th பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் ஃபங்க்ஷன், தாவர உலகம் மற்றும் செயலியல். சரியா? இது பார்த்தீங்கன்னா 8th 17th லெசன், 9th 19th லெசன், 10th 12th லெசன். இந்த மூணையும் படித்தாலே இது கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், தாவரங்களின் கடத்துதல், அதாவது சைலம், புளோயம், உணவு கடத்தல், நீரை கடத்தல், அந்த மாதிரி டாபிக்ஸ் இது முக்கியமாக ரயில்வே பொறுத்தளவில். இதுவும் 10th 14th லெசனை படித்தாலே போதுமானது. அடுத்து ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ், தாவர இனப்பெருக்கம். சரியா? இதுவும் 7th ஃபஸ்ட்டு டேர்மில் 5th லெசன் படிக்க வேண்டியிருக்கும். அடுத்து பிளான்ட் ஹார்மோன்ஸ், இது தாவர ஹார்மோன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 10th 16th லெசன். சரியா? அப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சுவாச மண்டலம். இது 8th 18th லெசன். இது போக செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக 11th 10th லெசனை நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டன் சிஸ்டம், அதாவது எலும்பு மண்டலம். இது வந்து 8th 19th லெசன் படிச்சுக்கோங்க. இந்த சுவாச மண்டலம், எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம் எல்லாமே இந்த 11th 10th லெசன் எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ இந்த 10th லெசனை நீங்கள் படித்தா மிக மிக முக்கியமானது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 16வது டாப்பிக்காக ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் அண்ட் செல் டிவிஷன்ஸ், அதாவது திசுக்களின் அமைப்பு மற்றும் செல் பிரிதல். இதுவுமே மிக மிக முக்கியமான டாபிக்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா 9th புக்கில் 18th லெசன். அதுக்கப்புறம் அந்த சொன்னால 11th 10th லெசன், அது இந்த டாப்பிக்கும் கவர் ஆயிரும். அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலம். இதுவும் 10th 15th லெசனாக படிச்சுக்கோங்க. அதுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த 11th 10th புக்கு, அந்த 10th லெசனும் இந்த டாபிக்ஸும் ஃபுல்லாக கவர் ஆயிரும். சரி, அடுத்து த வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ், விலங்கு உலகம். தாவர உலகம் ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதே மாதிரி விலங்கு உலகம். சரி, அந்த தாவர உலகம் முடித்த உடனே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இதை ப்ரிஃபரன்ஸ் எடுக்கலாம். இந்த இருக்குல்ல பிளான்ட் ஹார்மோன் முடித்த உடனே 14 டாபிக் முடித்த உடனே அடுத்து நீங்கள் என்ன படிக்கணும்னா 14ஆவதாக இந்த டாபிக் படிக்காமல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக உள்ள இந்த டாபிக்ஸ் படிச்சிருங்க. விலங்கு உலகம் இந்த டாப்பிக்கை படித்து முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் இந்த 14வது டாபிக்ஸை படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரி, அப்போ அது ஏன்னா விலங்கு உலகம், தாவர உலகத்துக்கு அப்புறம் விலங்கு உலகம் இதை படிச்சிங்கன்னா தான் அடுத்த இது புரியும். ஓகேவா? விலங்கு உலகத்தில் 6th ஃபஸ்ட்டு டேர்மில் 5th லெசன், செகண்டாக எதை படிக்கணும்னா 7th 3rd டேர்மில் 5th லெசன், 10th 13th லெசன். இது போக எக்ஸ்ட்ரா சயின்ஸ் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10th 20th லெசன் படிச்சுக்கோங்க. இப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம், அதாவது குரூப் டி மட்டும் இல்லைங்க, ஆர்ஆர்பி, ஏஎல்பியாக இருக்கட்டும், ஜேஇஆர் இருக்கட்டும், என்டிபிசியாக இருக்கட்டும், குரூப் டி ஆகும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து 10th லெவல் தான். சரியா? அந்த புக்கில் ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்பேன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ் சொல்லியிருப்பாங்க. லைஃப் சயின்ஸ்னாலே பயாலஜி டாபிக்ஸ் தான். சரியா? புதுசாக இருக்கேன்னு பார்த்துறாதீங்க. லைஃப் சயின்ஸ் அப்படின்னா பயாலஜி டாபிக்ஸ் ஃபார் சிபிஎஸ்சி லெவல்னு சொல்லியிருப்பாங்க. சிபிஎஸ்சி புக்கு தான் படிக்கணுமான்னா இல்லை, நம்மளுடைய
தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 6th to 10th புக்கும் சிபிஎஸ்சி லெவல் அதை விட பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணது அப்படின்னு படித்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் புக்ஸ் தான். ஸோ அதுமே போதுமானது. அதுக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் பாருங்கள். தேங்க்யூ.